கோவை மண்ணின் பெருமையை உலக மேடைக்கு எடுத்து செல்லும் ஒரு புதிய அடையாளமாக திகழ இருக்கும் செம்மொழி பூங்காவினை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். தமிழர் வரலாற்றுக்கும் நம் தலைமுறைகளின் எதிர்காலத்திற்கும் திராவிட மாடல் அரசின் ஒரு பொன்னான பரிசு இப்பெருமை மிகு செம்மொழி பூங்கா. ரூபாய் 208.5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சிறப்பம்சங்களுடன் உலக தரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் செம்மொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கோவை மக்கள் குடும்பங்களாக வருகை தந்து அன்பும் அறிவும் பரிமாறிக் கொள்ளும் இடமாக அமைக்கப்பட்டிருக்கும் செம்மொழி பூங்காவினை தனது பொற்கரங்களால் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்துள்ளார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அடுத்ததாக தமிழர் கொடை சிற்ப வனத்தினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கொடையால் கௌரவம் பெற்ற நிலம் நம் தமிழ்நாடு. கொடையால் உலகம் வென்றவர்கள், பொன் பொருள் உயிரையே கொடுத்து மக்களை வாழ வைத்தவர்கள் கடையேழு வள்ளல்கள். கடையேழு வள்ளல்கள் சிற்ப தோட்ட கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். வள்ளல்களை கௌரவிக்கும் விதமாகவும் அவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையிலும் கடையேழு வள்ளல்களின் சிலைகள் செம்மொழி பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. கொடை மற்றும் கருணைக்கு பெயர் பெற்றவர், குளிரால் நடுங்கும் மயிலுக்கு தன் போர்வையை அளித்த போகன் அவர்களின் சிலை, வழிமறித்த முல்லை கொடிக்கு பறவை இடமில்லாததால் தனது தேரையே அதற்கு ஈர்த்த வள்ளல் வேல்பாரி, தன் குதிரையையும் செல்வங்களையும் வாரி வழங்கியவர், உலகத்தார் வியக்கும் வகையில் கொடைகளை வழங்கிய சிறப்புமிக்க மணியான் திருமுடிக்காரி, பாண்டிய நாட்டில் புதிய மலை அருகில் உள்ள ஆயக்குடியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த குறுநிலம் அல்ல சிறந்த வள்ளல் வள்ளல் அதியமான் நெடுமான் அஞ்சி தன்னை நாடி வரும் இரவலர்களுக்கு அவர்கள் மீண்டும் வறுமையால் வாடாதவாறும் மீண்டும் பிறரிடம் சென்று யாசிக்காதவாறும் நிரம்ப செல்வங்களை அள்ளி கொடுத்த வள்ளலான கண்டீர கோப்பெரு நள்ளி புலவர்களுக்கும் கலைஞர்களுக்கும் யாழ் இசைக்கும் பாணர்களுக்கும் தனது நாட்டை கூட ஈந்ததால் கொடையாளியாக